தாவேக்கால நடக்க போற ஒரு மாற்றம், முக்கியமான ஒரு மாற்றம், தாவைக்கால் அமைச்சரவையில மாற்றம் என்ன வரப்போகுது? ஆமா, அது முக்கியமான ஒரு மாற்றம் வந்து வரப்போகுது. என்ன, தாவேக்கா அரசில் நடக்கக்கூடிய மாற்றம். அதாவது இப்போ உள்துறையை வந்து முதல்வர் விஜய் தான் வச்சிருக்காரு. ஆமா. நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உள்துறை அப்படின்னா சட்டம் ஒழுங்கு, காவல்துறை. காவல், சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, இது ஆமா. 2 தான் வந்து உள்துறையில வரும். ஆமா. போலீஸ்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போவாங்க, ஆமா. சம்பந்தப்பட்ட அமைச்சர் கட்டுப்பாட்டுக்கு போவாங்க. நம்மளை தவிர பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள், குறிப்பாக வந்து கர்நாடகாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ஆந்திராவா, இந்த பக்கம் தெலுங்கானா, இந்த பக்கம் வந்து கேரளாவாக இருக்கட்டும், உள்துறைக்குனே தனி அமைச்சர் இருப்பாங்க. உள்துறை அமைச்சர்னே இருப்பாங்க. உள்துறை அமைச்சர் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அது உள்துறை இப்போ ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், இப்போ கலைஞராக இருக்கட்டும், அவங்களே வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்மளை மீறி வந்து கைமீறி போயிடக்கூடாது எதுவும் அப்படின்றது, உள்துறைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு துறை. இப்போ அந்த துறை யாருக்கு போகுது? ஆமா, இப்போ என்னன்னா அந்த அந்த 38 நாள் ஆச்சு தாவேக்கா அரசு வந்து பொறுப்பேற்று. இந்த 38 நாள்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 150 சம்பவங்கள் நடந்துருச்சு, குற்ற சம்பவங்கள், பெரிய பெரிய சம்பவம். ஆமா, அதுல வந்து என்ன ஒரு கொடுமையான ஒரு பாலியல் பலாத்காரம், போக்சோ கேஸ், ஒரே நாள்ல 12 கேஸ் வந்ததும் இருக்கு. 12 கேஸ், ஒரு 3 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி அதை வந்து கொலை பண்றது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல 5 வயசு 5வது படிக்கிற பொண்ணை வந்து இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்காகவே, சிறுமி குழந்தைகளுக்காகவே தனியா ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஆரம்பிச்ச பிறகு அந்த பெண் காவலருக்கே ஒரு காவல்துறை அதிகாரியே வந்து இது பண்ண மாதிரியான ஒரு புகார்லாம் வேற வந்தது. ஆமா, அது வந்து அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் வந்தது. அது இல்லாம பெண் காவலருக்கு வெளியில இருந்து தொல்லை வந்ததும் இருக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத மாதிரியான ஒரு சூழல். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது ரொம்ப பெருசா போயிட்டு இருந்துச்சு. எதிர்கட்சிகள் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல முடியாம தாவேக்காவை தவிக்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வச்சுதான் வந்து தமிழ்நாட்டுல யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிதான் வந்து விஜய் வந்து இன்னைக்கு ஆட்சியில வந்திருக்காரு. திமுக நிறைய பேர் அதை விட டபுள் மடங்கு நடந்துட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அவரே வந்து திருச்சியில பேசும்போது, நீங்க பண்ண தப்புக்கு நான் எப்படி வந்து பொறுப்பேன்றோம். இப்ப அந்த காரணத்துக்காக தான் உள்துறையை வந்து பிரிக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. அப்ப உள்துறை என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு தனி துறையாகி ஒரு அமைச்சரை கொடுக்க போறாங்க. யார்கிட்ட அப்படின்னா ஆதவ அர்ஜுனா, அவர்கிட்ட தான் கொடுக்க போறாங்க அந்த துறையை. இது அமைச்சரா இருக்குமா அல்லது துணை முதல்வர்ங்கிற ஒரு கேட்டகரியில? அந்த கேட்டகரிலாம் கிடையாது. இந்த விஜய் அரசை பொறுத்த மட்டும் இந்த ரெஜிம்ல துணை முதல்வர் கிடையாது. துணை முதல்வர் யாருமே இருக்க மாட்டாங்க. பவர் சென்டர்னா ஒன்னே ஏற்கனவே சொல்லிட்டாரு அவர். நான் மட்டும்தான் பவர் சென்டர், வேற யாருமே கிடையாது அப்படின்றத தெளிவா விஜய் சொல்லிட்டாரு. அதனால அவருக்கு ஈக்குவலா யாரையும் அவர் கொண்டு வர மாட்டாரு. இப்போ வந்து பொதுப்பணித்துறையும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் பார்த்துட்டு இருக்காரு ஆதவ அர்ஜுனா. இன்னொன்னு வந்து அவர் வந்து இருக்கிறதுல கொஞ்சம் கிளவரா இருக்காரு. இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை ஆட்கள்லயே அவருடைய செயல்பாடா இருக்கட்டும், இன்னொன்னு தேர்தல் வியூகத்தை அமைச்சவரும் அவர், பிரச்சார களங்களை திட்டமிட்டவரும் அவர். திமுகவுக்குமே அவர் வேலை பார்த்தவர். ஆமா, அவர் அது முன்னாடி திமுக வேலை பார்த்தா, அப்புறம் விசிகா போனாரு, அதுக்கப்புறம் வந்து இங்க வந்தாரு. அவருக்கு வந்து என்னன்னா, இந்த தாவேக்கா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருடைய முகமே மாறிடுச்சு. அவருடைய மேடை பேச்சுகளா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த தேர்தலுக்கான வேலைகளை பாக்குறது, திட்டமிடுறது. இன்னொன்னு, இப்ப கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த இத்தனை நாட்கள்ல வந்து அவர் சம்பந்தமா எந்த விதமான மைனஸான பாயிண்ட் எதுவுமே கிடையாது. எத்தனை அமைச்சர்கள் வந்து பேசுறாங்க, அவங்களால பேச முடியல, சர்ச்சைகள் வருது, சிலர் வந்து பேச முடியாம திணறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா வந்து இது வரைக்கும் ஒரு மைனஸான எதுவுமே நம்ம பார்க்கல. இன்னொன்று வந்து விஜயனுடைய ரைட் ஹேண்டா இருக்காரு. அப்போ அடுத்த உள்துறை வந்து அவரோட கட்டுப்பாட்டு. ஆமா, விரைவில் அமைச்சரவை மாற்றம் நடக்க போகுது. அதுல வந்து சில சர்ச்சையான மினிஸ்டர்கள் மாற்றப்படலாம்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இதுலயே இன்னொரு சேஞ்சஸ் கூட நான் ஒரு தகவல்லாம் பார்த்தேன். ஒரு 10 எம்எல்ஏக்கள் தங்களுக்கு வந்து மினிஸ்டர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியே வந்துச்சு. ஆமா, அது வந்து பேசி சரி பண்ணிடுவாங்க. இப்போ பொதுவா எல்லா ஆட்சியிலும் இருக்கு. ஏன்னா சில இடங்கள்ல வந்து என்னன்னா, மாவட்ட செயலாளருக்கு வந்து எம்எல்ஏ வரல. தாவேக்கா வரல, எம்எல்ஏ கிடையாது. ஒரு எம்எல்ஏ இருக்கவர் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் கீழே வரணும். ஸோ அந்த ஈஓ கிளாஸ் இருக்கு. இது எல்லா கட்சியிலும் நடக்கும். இப்போதான் தாவேக்கா புதுசுனால அப்போ அவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருந்த பிரச்சனை. இது வந்து என்னன்னா, அவங்க கட்சி ரீதியா பேசி சரி கட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க யாரும் பெரிய வந்து
ஜாமாவெல்லாம் கிடையாது இல்லை, ஆமா. இவங்களா வந்து உருவாக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தானே, அதனால அவங்கள வந்து ஈஸியா சமாளிச்சிருவாங்க. பார்க்கலாம். அந்த முதல் நாள் ஆளுநர் உரையோட சட்டசபை கூட்டத்தொடர் நடந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல சட்டசபையில என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுங்கிறத பத்தி நம்ம விரிவா பேசலாம். நன்றி. நன்றி.